வணக்கம். இன்றைக்கி நம்ம கிட்டு சமையலில் பார்க்க போகிறது ஃப்ரெஷ் கார்னில் பண்ணுற ஒரு மஞ்சூரியன். இது சப்பாத்திக்காக பண்ணுறேன், ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போது கார்னில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கார்ன் டயபெட்டிஸ் அண்ட் கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இது சேர்த்துருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கார்ன் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் இங்கே கொடுத்துருக்குற மஞ்சூரியன் டிஷ் கொஞ்சம் ஆயில் சேர்ந்தது, இருந்தாலும் ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கார்ன் மஞ்சூரியன் மசாலாவில் ரெடிமேடாக கிடைக்கிற அந்த மசாலாவில் நல்லா மரினேட் பண்ணி வச்சிடணும். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் சேர்த்துடணும். நான் இந்த வாட்டி கோபி மஞ்சூரியன் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கார்னை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இதுவும் பிள்ளைங்க ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேப்சிகன் இதெல்லாம் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் இதுக்கு சோயா சாஸ், குக்கிங் சாஸ், டொமேட்டோ சாஸ், குக்கிங் வினிகர், சில்லி சாஸ் இவ்வளவு எடுத்துருக்கேன். இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கேப்சிகன், கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துடணும். இதெல்லாமே நல்லா வதங்கின பிறகு அந்த வறுத்து வச்சுருக்கிற கார்னை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தேவைக்கு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நல்லா திளைச்சி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான் இந்த ரெசிபி.